எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சந்தேஷ். இந்த வீடியோவில் கடைசி உலக போர் படத்துடைய ட்ரெய்லர் தான் பார்க்க போகிறோம். 5 மணிக்கு ரிலீஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க. பட் டிலே ஆகி இப்போது 7 கிட்ட தான் ரிலீஸ் ஆகிருக்கு. தெரில என்னன்ட்டு ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்லாம் போயிட்டு இருந்துச்சு. அதனாலே இருக்கலாம். இட்ஸ் ஓகே. கோலிவுட்டுக்கும் சரி ஆதினாக்கும் சரி இது பெரிய படம் எல்லா ஆஸ்பெக்ட்லேயுமே. அண்ட் கடைசி உலக போர் இட்ஸ் நாட் அன் ஈஸி டைட்டிலாகவே ரொம்ப பெருசு. ஸோ உள்ள கதை விஎஃப்எக்ஸு அண்ட் எமோஷன்லாம் கரெக்டாக ஒர்க்காக கிளிக் ஆகிடுச்சுன்னா இந்த படம் செம்மையாக கலக்கணும் ஆதினாவுக்காக. அண்டு இந்த படத்துடைய ப்ரமோஷன் பாதி வேலையை ஆதினாவுடைய கான்செப்டே பார்த்துச்சு நினைக்கிறேன். நான் இன்ஸ்டாக்குள்ளே போனாலே அவர் தான் இருக்கார், ரீல்ஸில் எல்லா இதுலேயுமே. நான் என்ன என்ஜாய் பண்ணேன். அண்ட் இப்போது ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிடுச்சு. ட்ரெய்லர் எவ்வளோ போட்டுருந்துச்சு, 1 minute 55 seconds ஆஃப் ட்ரெய்லர். கரெக்ட் டியூரேஷன் தான், ரொம்ப அதிகமாகவும் ரொம்ப கம்மியாகவும் இல்லை. ஸோ வாங்க பார்த்துருவோம் ஃபார் ஆதினா. ஸோ லெட்ஸ் கோ. சீனா, ரஷ்யா மற்றும் 72 நாடுகள் இணைந்து ஐநா சபைக்கு மாற்றாக ரிப்பப்ளிக் எனும் புதிய கூட்டமைப்பை உருவாக்கி உள்ளனர். செஸ்ல கிங்கோட குயினுக்கு தான் பவர் அதிகம். இதோட அடுத்த கிங் விஎஃப்எக்ஸ். ஆனா இந்த கிங் குயின் இதெல்லாம் எப்போ எங்க நகரணுங்கிறத ஆர்டரவன் தான் முடிவு பண்ணணும். எல்லாம் என் பிளான் படி கரெக்டா போயிடுச்சு. ஆனா அப்பதான் குறுக்க வந்தான் அந்த தமிழ். தமிழ வெட்டு. வாவ், ஸ்டண்ட் ஆக்ஷன். அவன் இறந்துட்டான்னு நினைச்சுக்கிட்டு நீ கடந்து போய்தான். என்னை தேடி தமிழ் கண்டிப்பா வருவான். ஓ, இப்போ ஜாஸ்தி இருக்கணும் கொடுப்பியா, கம்மியா இருக்கணும் கொடுப்பியா? கம்மியா இருக்கிறவங்களுக்கு கம்மியா இருக்கணும் தானே கொடுக்கணும். நாட்டுல கம்மியா இருக்கிறது யாரு? பணக்காரன் மட்டும் தானே. அவனுக்கு தானே எல்லாம் போய் சேரணும். டைலாக்ஸ். வளர்ந்த தமிழரசன் என்பவர் தீவிரவாதியாக இருக்கலாம் என்ற சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளார். ஜன்னலை திறந்து உங்க அப்பா செத்துட்டாருன்னு மட்டும் சொல்லி பாரு. இங்க இருக்கிற மொத்த கும்பலும் போய் எதிர்கட்சியில் சேர்ந்துருவானுங்க. செம்ம குவாலிட்டியா இருக்கு. என் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் இதுல போராட நான் ரெடியா இருக்கேன் சார். எங்களை அடிமையாக்கணும்னு நினைச்சா அவங்களுக்கு இதான் நிலைமை. வேற மாதிரி இருக்கு. ஃப்ரேம்ஸ் எல்லாம், விஷுவல்ஸ் எல்லாம். வாவ், தட் பிளட். தற்போது கிடைத்துள்ள முக்கிய தகவலின்படி அண்ணா சாலையில் உள்ள பல ஸ்டேடியம் குண்டுகள் விழுந்ததில் ஸ்டேடியமே பிளாஸ்ட். ஐபிஎல் அந்த ப்ரொடக்ஷன் டிசைன், விஎஃப்எக்ஸ், ஃப்ரேம்ஸ் அண்ட் விஷுவல்ஸ் இதெல்லாம் சேர்ந்து ஒரு ஹாலிவுட் ரேஞ்ச் அளவுக்கு ஒரு படம் மாதிரி ஃபீல் ஆகுது. நான் ஷியோராக இன்னொரு டைம் பார்த்துட்டு வந்துடுறேன், இன்னும் டீட்டெயிலாக பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ லெட்ஸ் கோ. சீனா, ரஷ்யா மற்றும் 72 நாடுகள் இணைந்து ஐநா சபைக்கு மாற்றாக ரிப்பப்ளிக் எனும் புதிய கூட்டமைப்பை உருவாக்கி உள்ளனர். செஸ்ல கிங்கோட குயினுக்கு தான் பவர் அதிகம். என்னோட அவ்வளோ பிளாஸ்டிங்ஸ், விஎஃப்எக்ஸ். ஆனா இந்த கிங் குயின் இதெல்லாம் எப்போ எங்க நகரணுங்கிறத ஆர்டரவன் தான் முடிவு பண்ணணும். நட்டி தான் வில்லனும். பிளான் படி கரெக்டா போயிட்டு இருந்துச்சு. ஆனா அப்பதான் குறுக்க வந்தான் அந்த தமிழ். தமிழ் பேரே தமிழ். மியூசிக். அவன் அவ்வளோதான். Ultimate. அவன் இறந்துட்டான்னு நினைச்சுக்கிட்டு நீ கடந்து போய்தான். என்னை தேடி தமிழ் கண்டிப்பா வருவான். அது நான் செம்மையா இருக்கார் பார்க்கறதுக்கு. புலி எல்லா கையிலையும் கண்ணு தான். ஜாஸ்தி இருக்கணும் கொடுப்பியா, கம்மியா இருக்கணும் கொடுப்பியா? கம்மியா இருக்கிறவங்களுக்கு கம்மியா இருக்கணும் தானே கொடுக்கணும். நாட்டுல கம்மியா இருக்கிறது யாரு? பணக்காரன் மட்டும் தானே. Dialogues going to play a major role. வளர்ந்த தமிழரசன் என்பவர் தீவிரவாதியாக இருக்கலாம் என்ற சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளார். ஜன்னலை திறந்து உங்க அப்பா செத்துட்டாருன்னு மட்டும் சொல்லி பாரு. இங்க இருக்கிற மொத்த கும்பலும் போய் எதிர்கட்சியில் சேர்ந்துருவானுங்க. அழக பெருமாள். என் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் இதுல போராட நான் ரெடியா இருக்கேன் சார். எங்களை அடிமையாக்கணும்னு நினைச்சா அவங்களுக்கு இதான் நிலைமை. நட்டியோட லுக்கு ரொம்ப ஈவிலிஷா இருக்கு. The Freedom Fighters. தற்போது கிடைத்துள்ள முக்கிய தகவலின்படி சென்னையில் குண்டுமலை. கட்டடங்களில் குண்டுகள் விழுந்ததில் ஸ்டேடியமே பிளாஸ்ட் பண்ணிட்டு ஐபிஎல் டீம் வேற அங்கே நிற்கிறீங்கடா நீங்கள். சரி, படம் ஃபுல்லாக கலவரம், ஃபுல்லாக போர், ஃபுல்லாக வார் ஜோன். அதுதான் கதையே. பிளாஸ்ட்டு, எக்ஸ்ப்ளோஷன், குண்டுமலை, இதுதான் ட்ரெய்லர் ஃபுல்லாக இருக்குது. படத்துக்குள்ளே பெரிய கேஸ்ட் இருக்குது. கேஸ்ட்டில் யார் கையில் பார்த்தாலுமே கன்னு,
யார் கையில் பார்த்தாலுமே கன்று சுட்டுட்டு தான் இருக்கிறாங்க. ஒரு மாதிரி போலீஸு, அகதிகள், ஒரு மாதிரி கன் ஃபயரிங்கு, ஃபைட்டிங்கு, பாம்பிளாஸ்ட்டு, அது இதுன்ட்டு இப்படி தான் மொத்தமாகவே இருக்குது. அதான் கைஸ், நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி கடைசி உலகப் போர் எவ்வளோ பெரிய டைட்டில் தெரியுமா அது. ஸோ வந்து அந்த டைட்டிலை ஜஸ்டிஃபை பண்ணணும்னா வந்து இந்த மாதிரி பவர்ஃபுல் விஷுவல்ஸ் தான் உள்ளே இருக்கணும். நான் நினச்சதுக்கேற்ற மாதிரியே வந்து அந்த மாதிரியான ஒரு விஷுவல் ஸ்டாண்டர்ட் இருக்குது இந்த படத்துக்குள்ளே, ட்ரெய்லருக்குள்ளே. விஷுவலோடைய அந்த குவாலிட்டி, ப்ரொடக்ஷன் டிசைன், விஎஃப்எக்ஸ் வந்து சின்ன விஎஃப்எக்ஸ் இல்லை. இது வந்து சென்னையே ஃபுல்லாக கொளுத்திக்கிட்டு இருக்கீங்க, ஃபுல்லாக குண்டு மழையாக போட்டுருக்கும் போது விஎஃப்எக்ஸுக்கு பெரிய வேலை, விஎஃப்எக்ஸ் டீமுக்கு இது பெரிய வேலை. எவ்வளோ பிளாஸ்ட் சீன்ஸ் இருக்குது, எவ்வளோ எக்ஸ்ப்ளோஷன் சீன்ஸ் இருக்குது, அதை வந்து எல்லாத்தையும் கொண்டு வரணும். அதே வந்து பட்ஜெட் எவ்வளோ போட்டிருப்பாங்கன்னு தெரியல, அதுவும் அந்த பட்ஜெட்குள்ளே கொண்டு வரணும், குவாலிட்டியாக கொண்டு வரணும், ரொம்ப குறையில்லாத அளவுக்கு கொண்டு வரணும். ஸோ இங்கே பார்க்கும்போது விஎஃப்எக்ஸ் வந்து அப்படிங்கிறது வந்து அந்தளவுக்கு குறையாக சொல்ல முடியல. விஎஃப்எக்ஸ் நல்லாவே பண்ணிக்காங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. எங்கே பார்த்தாலும் பிளாஸ்ட்டு ஃபயரு. அண்டு ஆதீனா வந்து பயங்கரமாக ஒன்று ட்ரை பண்ணியிருக்காரு. ரொம்ப சீரியஸான கண்டென்ட்குள்ளே இது வரைக்கும் நம்ம ஆதீனா வந்து ஒரு மாதிரி ஃபன்னாக ஜாலியாக தான் பார்த்துருக்கோம். ஒரு ஜோனில் கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வெளியே வந்து அதுவும் அவரே டைரக்ட் பண்ணி இப்படி ஒரு சீரியஸான ஒரு கண்டென்ட் எடுத்து பண்ணி இப்போ ஆல்மோஸ்ட் ரிலீஸ் ஆக போகுது. ட்ரெய்லர் அவுட் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக மேக்கிங் வீடியோ பார்க்கும்போதே எவ்வளோ ப்ராமிசிங்கானது. ஓகே, கண்டிப்பாக படம் நல்லா இருக்கும் போல் அப்படின்ட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து ஆதீனா டைரக்ஷனில் அருமையாக வந்திருக்குன்னு தெரியுது. ஆதீனா பார்க்க வந்து சூப்பராக இருக்கார் ஹீரோவாக. தமிழ் அப்படிங்கிற கேரக்டரில் ரொம்ப டிமாண்டிங்காக ஆக்ஷன் சீன்ஸ்லலாம் பயங்கரமாக இருக்கார் பார்க்குறதுக்கு. இந்த வெட்டும்போது, கன்னை வச்சு ஹேண்டில் பண்ணும்போது, அந்த ஒருத்தர் இறந்து கிடக்கும்போது ஒரு எமோட் பண்ணி கதறணும். அந்த கதறும் போதெல்லாம் மியூசிக், டைரக்ஷன், ஆக்டிங்னு எல்லாத்துலேயுமே வந்து பயங்கரமாக எக்ஸல்ட்டாக சூப்பராக பண்ணியிருக்க மாதிரி தெரியுது. அண்டு நட்ராஜ் அவர்கள் தான் வந்து வில்லன் போல். எஸ், நட்ராஜ் அவர்கள் தான் வந்து வில்லன் போல். ஸ்டார்டிங்லேருந்தே வந்த நட்ராஜ் அவர்களுடைய நரேஷன், அந்த சில டயலாக்ஸு, கடைசியாக வந்த நட்ராஜோட அந்த ஈவிலிஷ் லுக், அதெல்லாம் வந்து அவருடைய வில்லனிசத்தை வந்து செம்மையாக வந்து போர்ட்ரே பண்ணிச்சு. அழகப்பெருமாள், நாசர் இவங்கெல்லாம் படத்துக்கு ரொம்ப முக்கியமான கதாபாத்திரங்கள் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அண்ட் ஆதீனோட மியூசிக்கும் செம்ம சூப்பராக எலிவேட்டிங்காக இருந்துச்சு அந்த எல்லா சீன்ஸுக்குமே. அதான் ஹீ இஸ் கம்மிங் பேக். ஆல்ரெடி அவர் திரும்ப வந்துட்டார். என்ன கம்பேக்ன்றீங்க? ஆல்ரெடி அவர் கான்செப்ட் மூலியமாகவே அவர் எப்போயே வந்து என்னுடைய ஜோனுக்குள்ளே திரும்பி வந்துட்டார். மியூசிக் மூலயமா வந்து ஸ்ட்ராங்காக பண்ணதை இங்கே டைரக்ஷன் மூலயமா புதுசாக ஒன்று பண்ணி இன்னும் ஸ்ட்ராங்காக ஒரு வேறு ஜோனில் போய் கம்பேக் தர போகிறாரு. ஸோ அதுதான் செப்டம்பர் 20 ரிலீஸ் ஆக போகுது. டெஃபினட்டாக தேட்டரை வாட்சுக்கு மஸ்டான படமாக இருக்கும். தேட்டரில் ட்ரீட்டாக இருக்கும். ஏன்னா வந்து நாம் ஒரு மாதிரி இதை ஃபேண்டசின்னு சொல்கிறதா இல்லை ஃபியூச்சரிஸ்டிக்கான படம் சொல்கிறதா எனக்கு தெரியல. ஆனால் வந்து தேட்டர் வாட்சுக்கு கண்டிப்பாக ஒர்த்தான ஒரு செம்ம ட்ரீட்டாகுன்னு சொல்லிட்டு தோணுது. ஸோ லெட்ஸ் வெயிட் ஃபார் செப்டம்பர் 20. இன்னும் ஒரு ஃபியூ வீக்ஸ் தான் இருக்குது, ரிலீஸ் ஆகிரும், பார்ப்போம். ஸோ ஐ வாண்ட் ஆதீனா டு வின். ஸோ இதோ நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஸோ நன்றி, வணக்கம்.